தலைவர் 173 ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் சுந்தர்சி இயக்க இருந்த இந்த படம் இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. சுந்தர்சி வந்து வாக் அவுட் கொடுத்தாரு, நான் அந்த படத்துல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து இந்த தலைவர் 173 யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து சினிமாக்குள்ள ஒரு பேசுபொருளாக இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய டேரக்டர் நேம் சஜஸ்ட் பண்றாங்க. கார்த்தி சுப்ராஜ், லோகேஷ், சிறுத்தை சிவா பேர்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவங்க கூட பண்ணலாம், அவங்க கூட பண்ணலான்னு. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நித்திலன் கூட ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணா சூப்பரா இருக்கும். மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ண நித்திலன் கூட. ஏன் அப்படின்னா, குரங்கு பொம்மையாகட்டும் மகாராஜாவாகட்டும், இந்த ரெண்டு படமே படத்தோட கடைசி காட்சி வரைக்கும் படத்துல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், கிளைமேக்ஸ்ல கூட சஸ்பென்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட படம் ரெண்டு படங்குமே. குரங்கு பொம்மை வேணா மாஸ் ஹீரோக்கான எலமெண்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா அது விதார்த்துக்கான ஒரு படம். மகாராஜா படம் வந்து எப்படி ஒரு சஸ்பென்ஸை கேரி பண்ண படமா இருந்தால் கூட விஜய் சேதுபதிக்கான மாஸ் படத்துல இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் கிட்ட அருவாவோட நிக்கிறதெல்லாம் பயங்கரமான சீன். அந்த சீன் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் பண்ணாருன்னா படம் எல்லா தரப்பான ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். என்கேஜாகவும் இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்கேஜான மூவியாகவும் இருக்கும். அது ரஜினிகாந்துக்கான மாசும் குறையாம ஒரு முக்கியமான படமா இருக்கும். நித்தில கூட படம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தேசிங் பெரியசாமி கூட படம் பண்ணலாம். ஆனா அவர் அவைலபிளான்னு தெரில. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கொள்கை இருக்கு, ஒரு ஸ்டோரி எடுத்தாருன்னா அந்த ஸ்டோரியை படமாக்கிட்டு தான் அடுத்த படத்துக்கு போவேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவரு தான் எஸ்டிஆர் 50 அவர் தான் பண்றாரு. அப்படிங்கிறப்ப அவரு பண்ணுவாரான்னு டவுட்டு. நித்திலன் இல்ல தேசிங் பெரியசாமி, இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் பண்ணா தலைவர் 173 நிச்சயமா ஒரு பயங்கரமான படமா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. இந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணா அந்த படம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நீங்க எந்த டைரக்டர் சஜஸ்ட் பண்றீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.